ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாத்ராஸ் டேஸ்டி ஹோம் ஃபுட். நம்ம வித்தியாசமா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி என்னென்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். அதில் புது ரெசிபி உருளைக்கிழங்கு ஹல்வா. உருளைக்கிழங்குல நீங்க பொரியல் செஞ்சு பார்த்துருப்பீங்க, சாம்பார் வச்சு பார்த்துருப்பீங்க, சிப்ஸ் போட்டு கூட பார்த்துருப்பீங்க. பட் ஹல்வா செஞ்சு நானும் சாப்பிட்டது இல்லை. நானும் உங்களுக்காக ட்ரை பண்றேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 3 உருளைக்கிழங்கு இதுல போட்டிருக்கேன், குக்கர்ல போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒன்னு இல்ல 2 டம்ளர் கூட நம்ம ஊத்திக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு உப்பு, கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போட்டு மூடி வச்சு கரெக்டா எக்ஸாக்டா ஒரு 5 விசில் வரணும். 5 விசில் வந்ததும் நம்ம இது ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே, 5 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஏர் போகட்டும், போயிட்டு உருளைக்கிழங்கு ஆறட்டும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்து பார்ப்போம். ஓகே, இப்போ 3 உருளைக்கிழங்கு ஆற வச்சு உரிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கையும் துருவணும். நம்ம நல்லா துருவினாலே போதும். உங்களுக்கு ஹல்வா செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம இது துருவி செஞ்சா மட்டும்தான் இது வந்துட்டு இது உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்டான ஒரு ரெசிபி இது. ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு 4 ஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாம். ஏன்னா நம்ம நெய்யில உருளைக்கிழங்க ஃப்ரை பண்றப்பதான் அந்த உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அந்த டேஸ்ட் வந்துட்டு உருளைக்கிழங்குல இருந்து போகும். அப்படி இல்லாட்டி ஈஸியா வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அது உருளைக்கிழங்கு அல்வான்னு சொல்லிட்டு. நெய் சூடாகுது. இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்க மெஷர் பண்ணி போடணும். ஏன்னா வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு எவ்வளவு சேர்க்கிறோமோ சேம் அளவு தான் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போறோம் ஹல்வால. கரெக்டா ஒரு பவுல் அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்திருக்கு. சேம் இதே பவுல் அளவுக்கு தான் நம்ம இது போடணும், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கணும் இதுல. ஓகே, அப்படியே இப்போ கலந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுவெல்லாம் நெய்யெல்லாம் இழுத்து அது ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த இது இன்கிரீடியன்ஸ் சேர்க்கலாம். இதுக்கு இன்கிரீடியன்ஸும் ஜாஸ்தி கிடையாது. உருளைக்கிழங்கு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், அப்புறம் திராட்சை, முந்திரி, நெய். வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சே இது செஞ்சிடலாம். ஃப்ரை ஆகட்டும். நல்லா சிம்லேயே ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்துட்டு குக் ஆகட்டும். அந்த ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகரும் சேர்க்கலாம். ஒயிட் சுகர்னா இது ஒயிட்டாவே தெரியுங்கிறதுக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இல்ல கருப்பட்டி வேணும்னாலும் கருப்பட்டியும் சேர்த்து இதை செய்யலாம், நல்லா இருக்கும். ஓகே, 7 மினிட்ஸ் இப்போ குக் ஆயிருச்சு. இது உருளைக்கிழங்கு இழுத்துக்கிட்ட நெய்யும் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு கப்பு, நம்ம எந்த கப்ல உருளைக்கிழங்கு மெஷர் பண்ணோமோ சேம் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்க்கிறோம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நான் சிம்லேயே வச்சு இதை பண்றேன்.
நாட்டு சர்க்கரை நல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பவுடர் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடலாம். இதுல நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னொரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணதை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், டேஸ்டான உருளைக்கிழங்கு ஹல்வா ரெடி. நீங்க யாருக்கிட்ட வேணாலும் இது பண்ணுங்க, கொடுங்க, யாராலையும் உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். அவங்களால இதை உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் சொல்வேன். ஈஸியா வீட்ல இருந்தே செய்யற உருளைக்கிழங்கு ஹல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இருந்தாலும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.